ஃபேஷியல் ஃபேட் கிராஃப்டிங், அதாவது நம்ம முகத்தை இளமை தோற்றமாக தோண வைக்கிறதுக்காக பண்ணுற ப்ரொசீஜர் பேர் தான் ஃபேஷியல் ஃபேட் கிராஃப்டிங். அதை பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐ எம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இப்போது ஒரு 40-45 இயர்ஸ்க்கு மேலே மேல்ஸ்க்கோ ஃபீமேல்க்கோ ரெண்டு பேர்த்துக்குமே ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸில் சுருக்கங்களும் அங்கங்கே பள்ளம், இப்போ கண்ணுக்கு கீழே கொஞ்சம் பள்ளமாகிறத பார்க்கலாம், அல்லது கன்னம் ரொம்ப வால்யூம் இல்லாமல் சாகி ஆகிறத பார்க்கலாம். ரொம்ப இப்போ நம்ம யூத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை ரொம்ப நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பட் ஏஜ் ஆக ஆக அந்த ஃபேட் லாஸ் ஆகிறதுனால சாகினஸ் வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நெக்லெல்லாம் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஏஜான லுக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தோற்றத்தை மாற்றத்துக்காக நம்ம மறுபடியும் ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸை கொடுக்கறதுக்காக பண்ணுறது தான் ஃபேஷியல் ஃபேட் கிராஃப்டிங். அப்படின்னா ஃபேட் நம்ம உடம்புல எக்ஸஸாக இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது அப்டமன்லேயோ அல்லது தையிலிருந்தோ ஃபேட்டை உறிஞ்சி எடுத்து அதை நம்ம ஃபேட்டை உறிஞ்சி எடுக்கும்போது அது மேக்ரோ குளோபியூல்ஸாக இருக்கும், பெரிய பெரிய குளோபியூல்ஸாக இருக்கும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி மைக்ரோ ஃபேட், நானோ ஃபேட் அப்படிங்கிற துகள்களாக மாற்றலாம். மைக்ரோ ஃபேட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் சின்ன துகளாக மாற்றுறது, நானோ ஃபேட்ங்கிறது ரொம்ப ஃபைன் ஃபேட் குளோபியூல்ஸாக மாற்றுறது. இதை நம்ம அந்த சுருக்கங்களில் அல்லது அந்த வால்யூம் இல்லாத இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமாக அந்த வால்யூமை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது முகம் எகைன் அவங்களுக்கு ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸை நம்ம கொண்டு வரலாம் முகத்தில். இப்போது இது எப்படி பண்ணலாம் டாக்டர், இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, சின்ன ஃபேட் கிராஃப்டிங், ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் ஃபேட் கிராஃப்டிங் அப்படின்னா இதை தாராளமாக நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ண முடியும். இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம நிறைய இடத்துல இன்ஜெக்ட் பண்ண தேவை இருக்குது அப்படின்னா நம்ம அனஸ்தீசியா கொடுத்து தான் இந்த ப்ரொசீஜரை பண்ண முடியும். உங்கள் பேஷண்ட் கிட்ட கேட்கலாம், நம்ம உங்களுக்கு எந்த இடத்துல ஃபேட் அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க, இங்கேருந்து நம்ம ஃபேட் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஃபேட்டை நம்ம எப்படி லைப்போசெக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி லைப்போசெக்ஷன் பண்ணி அந்த ஃபேட் குளோபியூல்ஸை எடுத்து ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி மைக்ரோ ஃபேட் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நானோ ஃபேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்குது. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சிரிஞ்சஸில் லோட் பண்ணி எங்கெங்கே நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது, எங்கெங்கே பள்ளங்கள் இருக்குது, அந்த இடத்துலலாம் ஃபைன் நீடில்ஸை வச்சு அந்த ஃபேட்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு இந்த ஃபேட்டில் இன்னொரு நல்ல இது என்னென்னா, ஃபேட்டில் நிறைய அடிப்போஸ் டெரிவ்டு ஸ்டெம் செல்ஸ் அல்லது க்ரோத் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் என்னென்னா நம்ம ஸ்கின்னை ரெஜினுவேட் பண்ணக்கூடிய செல், இதெல்லாம் ஃபேட்டில் நிறைய இருக்குது. அப்போது நம்ம இந்த ஃபேட்டை நம்ம ஸ்கின்னு கீழே இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒன்று அது வால்யூம் கொடுக்கும். இப்போ ரிங்கிள்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு ஈவனாக ஸ்கின் வரும். இன்னொன்று பள்ளமாக இருக்கிற இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பள்ளம் நம்ம இப்போ கன்னத்தில் சாகி ஆகுது அப்படின்னா அதில் வால்யூம் நம்ம கொடுக்கும்போது நல்ல யூத்ஃபுல் லுக் கொடுக்கும் கன்னத்தில். இது ஒரு வால்யூம் ரீப்ளேஸ்மெண்ட். இது இல்லாமல் இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின்ல நல்ல வாஸ்குலரைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் பண்ணுறதுனால ஸ்கின் இன்னும் அந்த ஃபேட் செல்ஸ் அதில் இருக்க அடிப்போசைட் டெரிவ்டு ஸ்டெம் செல்ஸ் அண்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ண அந்த ஸ்கின் நல்ல க்ளோவாக தெரியும். பட் இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு இந்த ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணுறதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 10 months to 1 year அந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அந்த வால்யூமெல்லாம் நம்ம உடம்பே கொஞ்சம் அந்த ஃபேட்டை உறிஞ்சிடுறதுனால அந்த வால்யூம்லாம் திருப்பி லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் எகெயின் நம்ம ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண தேவை ஏற்படும். இப்போது ஃபில்லர்ஸும் இந்த மாதிரி தான் போடுறாங்க டாக்டர். ஃபில்லர்ஸ்க்கும் ஃபேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபில்லர்ஸுங்கிறது ஒன்லி வால்யூமை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணும். பள்ளமாக இருக்கிற இடத்த நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது மேடாக்கும். பட் ஆனால் இந்த ஃபேட்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது வால்யூமும் கொடுக்கும், கூட ஸ்கின்னுக்கு ரெஜினுவேஷனும் கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கு ஃபேட்டுக்கும் ஃபில்லர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அப்புறம் இன்னொன்று ஃபில்லர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓபி ப்ரொசீஜர் மாதிரி வந்த உடனே போட்டுட்டு போகலாம். பட் ஃபேட் இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு ப்ராப்பராக நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரியே பண்ண தேவை இருக்கும். ஃபில்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபில்லர்ஸும் ஃபேட் மாதிரியே தான் நம்மளுக்கு 1 year கழித்து அது அப்சர்வ் ஆகிடும். இந்த ரெண்டு ப்ரொசீஜருமே நம்ம 1 yearக்கு அப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ண தேவை இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபேட் கிராஃப்டிங் பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.